வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் C#.NETல AutoImplemented Properties பார்க்க போகிறோம். ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கோ இல்லை ரீட் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை அப்படின்னா நம்ம AutoImplemented Propertiesக்கு போவோம். ஒரு கிளாஸ் C1 அப்படின்ற நேமில் அதுக்குள்ளே ஒரு ப்ரைவேட் வேரியபிள் _x. இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி பப்ளிக் இன்ட்டு x. ரீட் பண்ணுறதுக்கு கெட்டு இங்கே ரிட்டன் _x. வேல்யூ செட் பண்ணுறதுக்கு _x is equal to வேல்யூ. சிம்பிள். ஓகே, எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. டைரெக்டாக அந்த பர்டிகுலர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம். ரைட், இதை நான் இங்கே பார்க்கும்போது object C1 C new C1 C.x 45 some value. அடுத்தது அதை டிஸ்பிளே பண்ணுறேன். console.writeline C.x. ரைட், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 45 ரிசல்ட் வந்துடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த கான்செப்டை AutoImplemented Property அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை இன்னும் ஷார்ட்டாக பண்ண முடியும். சிம்பிள். கெட்டு செமிகோலன் செட். அவ்வளோதான். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு சேம் ரிசல்ட், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, சேம் ரிசல்ட்டு நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் தேவையில்லை இப்போ. ஓகே, அதுக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் டைமில் அதுவே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். அதனால் அந்த எக்ஸ் தேவையில்லை. ரைட், இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம், இப்போ இன்ட்டு _x இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல மவுஸை வச்சுட்டு இங்கே ரீஃபேக்டரில் என்காப்சுலேட் ஃபீல்டு இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே இப்படி கேட்கும். ப்ராப்பர்ட்டி நேம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா அதுக்கான எக்ஸ்டென்ஷன் கிளியராக கிடச்சிடும். நம்ம ஏதாவது கண்டிஷன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற இடத்துல இங்கே பாஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செட் பண்ணுற இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரைட், இன்னொரு விஷயம், இது ஓகே. இன்னொரு இது PROP அப்படி சொல்லி கொடுத்து டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்ட்டு என்ன டேட்டா டைப் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் டைப்னா ஸ்ட்ரிங் டைப்பு. இப்போ நேம் கொடுக்குறேன்னா நேம் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொன்னால் இது ஓகே. இங்கே என்னென்னா PROP ஃபுல் அப்படின்னு இருக்கு வரும். இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே வேரியபிள் நேம் செட் ஆகி வரும். நம்ம அந்த நேம் கொடுத்துக்கலாம். கீழே இருக்கிறதுக்கு நேம் மட்டும் மாற்றிக்கலாம். ரைட், ஸோ அங்கே சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழேயும் சேஞ்ச் ஆகும். அதையும் பார்த்துக்குங்க, ரொம்ப கிளியர். ரைட், இன்னொன்று இப்போ ரீட் ஒன்லி மட்டும் வேணும் அப்படின்னா PROP G அப்படின்னு இருக்கும். கெட் அப்படிங்கிற மீனிங்கில். ஸோ அப்போ கெட் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் செட் அப்படின்னு சொல்லி வந்துடும். நீங்கள் ஈவன் இந்த இதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி. உங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், என்ன நேம் வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் ஒன்லி வேரியபிள் RV. ஸோ நீங்கள் என்ன பேர் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள். நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ப்ரைவேட் வேரியபிள் கொடுக்கணுங்கிறதுல அது கம்பைல் டைமில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும் அந்த விஷயத்தை. நான் ஃபுல்லாக வர வைக்கிறதுக்கு PROP அப்படின்னு சொல்லி கொடுத்து டேபை ப்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு அந்த ஃபுல் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி PROP G கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரீட் ஒன்லி கான்செப்டாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.